நமச்சிவாய். ஜெயவராகி. ஜெய ஜெயவராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே, சனி பகவான் வக்ரம். பொதுவா இந்த சனி பெயர்ச்சி நடந்த பிறகு எந்த ஒரு விஷயமும் அவ்வளோ சிறப்பாக இல்லை. மார்ச் மாதம் 2025 மார்ச் மாதம் 29 திருக்கணித பிரகாரம் சனி பெயர்ச்சி நடந்தது. சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி அடைஞ்சாங்க. நிறைய பேர் சொன்னாங்க இது சனி பெயர்ச்சியே கிடையாது, வாக்கியப்படி நடக்கக்கூடியது தான் சனி பெயர்ச்சி, திருநள்ளாறு சனி பெயர்ச்சி தான் சரியானது அப்படின்லாம், இது ஒன்றுமே ஆக்டிவேட்டே ஆகாது அப்படின்லாம் நிறைய வாக்குவாதங்கள்லாம் கூட நிறைய நடந்தது. அது நமக்கு தேவையில்லை. பாருங்க, இந்த 2025 மார்ச் மாதம் 29 எப்போ சனி பெயர்ச்சி நடந்ததோ, சனி பகவான் எப்போ மீனராசிக்கு வந்தாரோ, அந்த உட்கார்ந்த நாள்ல இருந்து அடுத்து இந்த பூமி பிரபஞ்சம் முழுவதுமே கலகங்கள், நிறைய போட்டி பொறாமைகள், சண்டை சச்சரவு, யுத்தங்கள், இது எல்லாம் அதிகமாக நடந்துகிட்டு இருக்கிறது நம்ம பார்க்குறோம். அப்போ உண்மையிலேயே இந்த சனி பெயர்ச்சி ஆக்டிவேட் ஆகலை, திருக்கணித பிரகாரம் ஆக்டிவேட் ஆகலைன்னா எப்பயும் பொழுதாலும் இருந்திருக்கணும். மார்ச் 29 இவர் சனி பகவான் மீனத்துக்கு வராரு. ஏப்ரல் மாதம் 20-24 கிட்ட பாகிஸ்தான் தீவிரவாதிகள் என்ன பண்ணுறாங்க, அட்டாக் பண்ணுறாங்க. பெரிய யுத்த போராட்டமே நடக்குதுங்க, யுத்தம் உருவாகுது. சரி, அது அப்படியே கொஞ்சம் அடங்குச்சு அப்படின்னாக்கா மே மாதம் இஸ்ரேலுக்கும் இப்போ பாருங்க ஈரானுக்கும் தேவையில்லாத போர் பதட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இந்த திருக்கணித பிரகாரம் நடந்த சனி பெயர்ச்சி, இந்த சனி பகவானுடைய அசைவு இந்த நாட்டுக்கே இவ்வளவு மாறுதல்களை ஏற்படுத்துதுன்னா சாதாரண மனித வாழ்க்கையை என்ன செய்யும்? அப்ப அந்த சனி பகவான் இப்போ ஜூலை மாதம் 13 ராத்திரி அப்படி வச்சுப்போம், நமக்கு விடிஞ்சாதான் கணக்கு. அதனால 14 உதயமாகும் போது சனி பகவான் வக்ரகதி அடைகிறார். ஒரு பெருமூச்சு விட்டுக்கலாம். அப்பா ஒரு மாரத்தான்ல ஒரு 10 கிலோமீட்டர் ஓடிட்டு போனவங்க ஒரு சேர்ல உட்காந்து பெருமூச்சு விட்டா எப்படி இருக்கும், அதை போல இந்த சனி பகவானுடைய வக்ரம் என்ன செய்ய போகுது? அடுத்த 5 மாசங்கள், ஜூலை 13 ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 15 வரையிலும், டிசம்பர் 15 மார்கழி பிறக்கிற வரையிலுமே கூட இந்த சனி பகவான் வக்ரகதியில் தான் இருக்க போகிறார். அப்போ நிச்சயமா தொழில் அமைப்புகள் எப்படி இருக்கும், சனி வக்ரமான பிஸ்னஸ் எப்படி இருக்கும், ட்ரேடிங் எப்படி இருக்கும், ஃபண்டு ஃப்ளோ எப்படி இருக்கும், டிரான்சாக்ஷன்ஸ் எப்படி இருக்கும், மெயினா இந்த வீண்பழிகள் அல்லது அந்த தொந்தரவுகள், சனி பகவானால் வந்த கஷ்டங்கள், ஒரு போட்டி பொறாமைகள், சண்டை சச்சரவுகள், வம்பு வழக்குகள், இதெல்லாம் இப்ப புதுசா உருவாகி இருக்கு. சாமி, நீங்க சொல்றது கரெக்டு. எனக்கு இந்த ஏப்ரல் மாசத்துல இருந்து ஒரு பெரிய நான் எதிர்பார்க்காத சில விஷயங்கள்லாம் நடந்து போச்சு. மனசுக்கு இப்ப தோணுது, ரொம்ப நாளா இது நடந்துகிட்டு இருந்தது, நான் நம்புறதே இல்லை, அலட்சியமா இருந்தேன், நான் நம்புறதே கிடையாது இதெல்லாம். ஆனா இப்போ நான் ஒன் பை ஒன்னா நடக்கிறத பார்த்தா நான் நம்புறேன் சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இந்த சனி பகவானுடைய தாக்கம், சனி பகவான் என்னெல்லாம் போட்டு அப்படி கசக்கி புளியறாரு அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொருத்தரும் அனுபவிச்சிருக்கிறோம். அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, இந்த சனி பகவான் வக்ரம் எனக்கு தெரிஞ்சு உங்க எல்லாருக்கும் ஒரு 5 மாசம் லீவ், பெரிய லீவ், நல்லது நடக்க போகுது. இந்த கஷ்டங்கள்ல இருந்து படிப்படியா வெளியில வரப்போறோம். எவ்வளோ சீக்கிரமா உங்களை கேட்காம இந்த இருள் சூழ்ந்ததோ, கஷ்டம் சூழ்ந்ததோ, அவ்வளவு விரைவாக அந்த கஷ்டங்களை விட்டு தப்பிச்சு வரக்கூடிய வாய்ப்புகள், தண்டனைகள்லேருந்து தப்பிக்கலாம், அல்லது பெரிய கஷ்டத்திலிருந்து தப்பிக்கலாம், கண்டத்திலிருந்து தப்பிக்கலாம். இதெல்லாம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியா பார்த்துடலாம். பாருங்க. அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே, அற்புதமான கால நேரம்.
பொதுவாக ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி மறைஞ்சிருந்தாருன்னு வச்சுக்கிடுங்களேன், அது ஒரு நல்ல யோகமான ஜாதகம் அப்படின்னு தான் சொல்லணும். பொதுவாகவே அசுப கிரகங்கள் மறைஞ்சிருப்பது சிறப்பு, இது எல்லாரும் சொல்லக்கூடிய வாய்ப்பு, ஒரு வாக்கியம். ஆனா துலாம் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான், அதிலும் உங்க ராசிநாதன் சுக்கிரன் அங்க என்ன பண்றாருங்க, உச்சம் அடையக்கூடிய ஒரு வீடு. அந்த இடத்துல உங்க ராசிக்கு 5ஆம் அதிபதி 5 9 அமையக்கூடிய சனி பகவான் எங்க போய் உட்காராருங்க, 6ஆம் இடத்தில் மறைவு. அப்ப நிச்சயமா இந்த சனி பகவானுடைய வக்ரம் என்னை பொறுத்த வரையிலும் துலாம் ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல யோகமா, நல்ல ராசியான முறையில தான் இது அமையுது. ஏன்னா துலாம் ராசி அன்பர்களுக்கு நிறைய விஷயங்கள் நடக்க வேண்டியது உண்டு, நிறைய பெண்டிங்ல இருக்கு, நிறைய வெயிட்டிங்ல இருக்கு, நிறைய சத்விஷயங்கள், ஒரு சுபத்துவமான விஷயங்கள், அதிர்ஷ்டங்கள், மகிழ்ச்சியான மங்களகரமான விஷயங்கள் எல்லாம் துலாம் ராசி அன்பர்களுக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் பெண்டிங்ல, வெயிட்டிங்ல காத்துக்கிட்டு இருக்கு. அப்படி பார்க்கின்ற பொழுது துலாம் ராசி அன்பர்களே, இந்த சூழ்நிலையில் உங்க ராசிக்கு 6ஆம் இடத்தில் அமையக்கூடிய சனி பகவான் வக்ரகதி அடைகிறார். இந்த சனி வக்ரகதி அடைகின்ற பொழுது துலாம் ராசிக்கு அது சிறப்பான யோகமாகத்தான் அமையும். துலாம் ராசி அன்பர்களே, 6ஆம் இடத்தில் 6ஆம் இடத்தில் சனி மறைந்தாலும் அசுபர் 6ஆம் இடத்தில் மறைவது சிறப்பு என்ற விதிப்படியும் துலாம் ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய ஜூலை மாசத்திலிருந்து டிசம்பர் மாசம் 15ஆம் தேதி வரை இன்னும் கூட ஒரு யோகமான காலம், ஒரு வளர்ச்சியான காலம், நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கான காலமாக அமைகிறது. எனதருமை துலாம் ராசி அன்பர்களே, ராசிக்கு 9வது வீட்டில் இருக்கக்கூடிய குரு, வீடு கொடுத்த குரு 9வது வீட்டில் இருக்கிறார். 5ஆம் அதிபதி 6ஆம் வீட்டில் 4 5 கூடிய சனி உங்களுக்கு சுபரா போயிடுறார். பொதுவா துலாம் லக்னம், துலாம் ராசிக்காரங்களுக்கு சனி நிறைய நேரங்கள்ல சுபத்துவமா அமைந்து விடுகிறார், நல்ல பல யோகத்தை கொடுத்து விடுகிறார். அப்ப நீங்க இதையெல்லாம் மனசுல வச்சு பார்க்கின்ற பொழுது உலகம் முழுவதும் வாழக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே, உங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற கஷ்டங்கள், அது ஃபேமிலிக்குள்ள வரக்கூடிய ப்ராப்ளமாக இருக்கலாம், குறிப்பா கணவன் மனைவி இடையே வரக்கூடியதாக இருக்கலாம், ஏஜ்டு பர்சன்ஸா இருப்பாங்க, வயதான தம்பதிகளா இருப்பாங்க, அங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு மனக்கவலையாக இருக்கும். மனைவியை பற்றிய குறைகள் அல்லது மனைவி பற்றிய கவலைகள், அவங்க அப்படி பண்ணிட்டாங்க, இப்படி செஞ்சிட்டாங்க, இப்படி இருக்காங்க சார் அப்படின்னு. அப்ப அந்த கணவன் மனைவி இடையே வரக்கூடிய பிரச்சனைகள், அது குறிப்பா ஏஜ்டா வரக்கூடியதுன்னா சனி வயசானவங்க. அதே சமயத்துல இளம் தம்பதிகள், அவங்களுக்குள்ள வரக்கூடிய மனக்கசப்புகள், கல்யாணம் ஆகி வெகு விரைவிலேயே டிவோர்ஸ்க்காக அப்ளை பண்ணிக்கிறது, அம்மா வீட்டில் போய் உக்காந்துக்கிறது, அம்மா பேச்சை கேட்டு குடும்பம் பண்ணாமல் இருக்கிறது, நீ இங்கே தான் வரணும்னு சட்டம் போடுறது, இதெல்லாம் இன்னைக்கு நிறைய பெண்கள் தங்களுடைய வாழ்க்கையை வீணடித்து கொண்டிருக்கிறார்கள். நான் அதுதான் சொல்லுவேன். நிறைய பொம்பளை பசங்க அது அவங்க அம்மா சொல்லி நீ கிளம்பு, முதல்ல போய் அவங்க கூட இருன்னு சொல்லணும், அவ என்ன சொல்றாளோ அதுதான், சுயநலமா யோசிச்சிடுறாங்க. அப்ப அது மாதிரி கணவனை பிரிந்திருக்கக்கூடிய பெண்கள் அல்லது மனைவியை பிரிந்திருக்கக்கூடிய கணவன்கள், இந்த பிரிவுகள்லாம் இருக்கு பார்த்தீங்களா, பெற்றோர்களை விட்டு பசங்க பிரிஞ்சிருக்கிறது, பசங்களை விட்டு பெற்றோர்கள் பிரிந்திருப்பது, வேலை நிமித்தமா பையன் வெளியூர்ல வேலை செய்யறான், வெளிநாட்டுல வேலை செய்யறான், அங்க போய் குடியிருக்கிறான்,
அல்லது படிப்புக்காக அங்கே போயிருக்கிறான், வேலைக்காக அங்கே போயிருக்கிறான், தொழிலுக்காக அங்கே போயிருக்கிறான். அதே போல் நிறைய நம்ம பார்க்குறோம், வெளிநாடுகளில் வெளி மாநிலங்களில் வேலை செய்யக்கூடியவங்களாம் நான் திரும்பியும் ஊருக்கு போயிடலாம் சாமி, அப்பா அம்மா அங்கே தனியாக இருக்கிறாங்க, போய் விவசாயமே பார்க்கலான் இருக்கேன், அங்கே போய் பிஸ்னஸ் பண்ணலான் இருக்கேன். அந்த மாதிரியும் நம்ம துலாம் ராசி அன்பர்களை பார்க்கின்றோம். அப்போ பிரிந்து இருக்கக்கூடிய உறவுகள், குறிப்பா குடும்பத்தில் இருந்து வரக்கூடிய மன கஷ்டங்கள், மன சங்கடங்கள், மனக்கசப்புகள் இருக்குமே. ஆனால் அந்த மனக்கசப்புகள் எல்லாம் விலகி மீண்டும் ஒன்றிணையக்கூடிய அற்புதமான கால நேரமா இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த சனி வக்ரம் அமைகிறது. இது சரிவர அமைஞ்சுக்கணும்னா அது அவங்க ஜாதக பிரகாரம் பார்த்து அந்தந்த கிரகத்துக்கு செய்ய வேண்டிய ஒரு வழிபாடுகளை செய்வாங்கனாக்கா, தெரிஞ்சு செய்வாங்கனாக்கா, அது இன்னும் கூட அவங்களுக்கு வெற்றியை தூக்கி கொடுத்துரும், வாரி வழங்கிடும் வெற்றியை. அதே போலத்தான் தொழில் அமைப்புகளிலுமே கூட துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்ரம் நிச்சயமா நல்ல ஒரு உயர்வை தரக்கூடியதாக இருக்கும். ஏன்னா தொழில் அமைப்புகள் ரொம்ப முக்கியம், பிஸ்னஸ் ரொம்ப முக்கியம். தொழிலில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, சரிவர அந்த தொழில் அமையாமல் இருக்கு, அல்லது லாங் டைமாக செய்து வரக்கூடிய அந்த தொழில் அமைப்புகளில் இருக்கக்கூடிய ஏற்ற இறக்கங்கள், அக்கம்பத்தில் இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள், மெயினாக காரிய தடைகள். பொதுவாக இந்த 6ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரம் அடைகின்ற பொழுது உங்களுக்கு எதிரிகள் குறைந்து விடுவார்கள். துலாம் ராசி அன்பர்களே, எதிரிகள் குறைந்து விடுவார்கள். அது அண்ணன் தம்பிங்களானாலும் சரிதான், அக்கா தங்கைகளானாலும் சரிதான், வெளி மனிதர்கள் ஆனாலும் சரிதான், வெளியில பழகக்கூடியவங்க, சொசைட்டியில் இருக்கக்கூடியவர்கள், பெரிய மனிதர்கள். அப்ப அவங்களுடைய என்ன குறைஞ்சிருங்க, எதிரிகளுடைய தொந்தரவுகள், எதிரிகள் நண்பர்களாக மாறிவிடுவார்கள். இப்போ முன்னாடி ஒரு பேட் டைம் இருக்கும்போது சனி பகவான் உள்ள வந்தப்போ, மீனராசிக்கு போனப்போ நண்பர்கள் நல்லவங்களா கூட அவங்களுக்கு கெட்டவங்களா மாறி இருப்பாங்க. நல்லவங்களா கூட நான் அவங்கள சரி பண்ணிக்கலாம், நல்லது பண்றேன், நான் இருக்கேன்டா, ஏன்டா நீ கவலைப்படுற அப்படின்னு உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆதரவு தெரிவித்தவர்கள் கூட அகைன்ஸ்டா மாறி இருப்பாங்க. கால சூழ்நிலை மாற்றி இருக்கும். ஆனால் அப்ப நீங்க என்ன செஞ்சிருக்கணும், அவங்கள போய் அணுகி உட்காந்து பேசி சரி பண்ணியிருக்கணும். ஆனா துலாம் ராசி என்பவர்கள் அதை செய்ய மாட்டீங்க. அது நான் தான், நம்ம போய் என்ன கேட்கறதுக்கு இந்த கௌரவம் இருந்திருக்கும். அப்ப அந்த மாதிரி எதிரிகளுடைய தொந்தரவுகள், எதிரிகள் கூட நண்பர்களாக மாறக்கூடிய காலத்தருடம். இந்த சனி வக்ரமாயிட்டாருன்னா உங்களுக்கு எதிரியா இருக்க மாட்டாங்க. அதே போலத்தான் உங்களுக்கு எதிரான வம்பு வழக்குகள், நிறைய வம்பு வழக்குகள், நிறைய வம்பு வழக்குகள்லாம் இருக்கு அப்படின்னா அந்த வம்பு வழக்குகள்லாம் கூட நீங்க உங்களுக்கு எதிரான வம்பு வழக்குகள் எல்லாம் தள்ளுபடி ஆயிடும், இல்லைன்னா நீங்க ஜெயிச்சிருவீங்க. அப்ப எதிரிகளுடைய தொந்தரவு, வம்பு வழக்குகள், கடன் சுமை, கடன் பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் அதெல்லாம் கூட சீக்கிரமா கடனை அடைச்சிடக்கூடிய காலம். எனக்கு ஒரு 30 லட்ச ரூபா கடன் இருக்கு சாமின்னா இந்த 5 மாசத்துல மேக்சிமம் உங்களால ஒரு 15 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா அந்த கடனை நீங்க அடைச்சிடலாம். 50% கடனை நீங்க அடைச்சிடலாம். அப்ப அந்த அளவுக்கு இந்த சனி பகவானுடைய வக்ரம் துலாம் ராசிக்காரங்களுக்கு நல்ல முறையில் அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி.